டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய டைரக்ஷன்ல ஆக்டர் சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சு அமரன் படம் வேற லெவல்ல ஹிட் ஆன நிலையில இப்ப ஆக்டர் சாய் பல்லவி பாலிவுட்ல ஆக்டர் ரன்பீர் கபூர் கூட சேர்ந்து ராமாயணம் படத்துல நடிச்சுக்கிட்டு வராங்க. தங்கள் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் நிதேஷ் திவாரி தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துல ஆக்டர் ரன்பீர் கபூர் ராமராவும் ஆக்டர் சாய் பல்லவி சீதையாவும் நடிச்சுக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா ஆக்டர் சாய் பல்லவி இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பலவிதமான கருத்துக்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் வருது. அந்த வகையில ரீசெண்டா ஆக்டர் சாய் பல்லவி ராமாயணம் படத்துல நடிச்சுக்கிட்டு வரதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடுறதுல முடிவெடுத்திருக்கிறதாவும், ஹோட்டல்ல கூட சாப்பிடுறதுல வெளியூருக்கு போகும்போது கூட கையோட சமயக்காரங்களை கூட்டிட்டு போறதாவும், அவங்க சைவ சாப்பாட்டை சமைச்சு தரதாவும் சொல்லி ஃபேமஸான மீடியால இருந்து தகவல் வெளிவந்திருந்தது. சோ இந்த விஷயம் வைரலாகவே ஆக்டர் சாய் பல்லவி இந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவிச்சு தன்னோட எக்ஸ்பேஜ்ல கோபப்பட்டு பேசி ஒரு போஸ்டை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னை பத்தி அவதூறு பரப்புற வகையில தகவல்கள் வெளியாகும் போது பெரும்பாலும் நான் பொறுமையா தான் இருக்கேன். ஆனா நான் இனி அமைதியா இருக்க மாட்டேன். நான் என்ன செய்ய போறேன்றதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். இந்த மாதிரியான செய்திகளை நான் கடந்து போறதுனால இது திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்கே தவிர இதை பரப்புறவங்க நிறுத்தவே இல்ல. குறிப்பா என்னோட படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் படங்கள் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்போதும் என்னோட சினிமா வாழ்க்கைய மகிழ்ச்சியோட கொண்டாடுற தருணங்கள்ல இது மாதிரியான வதந்திகள் தவிர்க்க முடியாத ஒன்னாயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மோசமான செய்திகள் எந்த ஃபேமஸான மீடியால இருந்து வந்தாலோ இல்ல தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து வந்தாலோ நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு ஆக்டர் சாய் பல்லவி எச்சரிச்சிருக்காங்க.